சிறுமலை அடிவாரம் கடத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில சூரிய உதவி செல்லம் இல்ல காவியா நிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நிக்கும். இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் சேதுட்ட கருப்பசாமி வந்து பயமுறுத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாரு. சிறுமலை அடிவாரத்தில் ஒரு பிளேஸை சொல்லி அந்த இடத்துக்கு போ உனக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி வந்து கனவுல வந்து சொல்லிடுறாரு. இதை நினச்ச சேதுவும் அந்த பிளேஸ்க்கு போய் அங்கே விசாரித்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அந்த வைத்தியருக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து போஸோட அம்மாவும் அக்காவும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. ஆல்ரெடி ராஜாங்கம் அவங்க அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி பொண்ணு எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கிறப்ப போஸோட அம்மாவும் அக்காவும் வந்து வந்தோடனே அவங்க தங்கச்சி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நீ கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு தலைவலி வந்துருச்சோ அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ரெண்டு எம்எல்ஏ வந்து ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதில் ஒரு எம்எல்ஏ வந்து இந்த எம்எல்ஏ. ஸோ எதனால் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற ஒரு விஷயத்துக்காக ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி எம்எல்ஏ பேசிட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அம்மாவும் பொண்ணும் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் காவியாட்ட போய் கெஞ்சி பார்க்குறாங்க. காவியா நீ வந்து நான் சொன்னால் கேளு, இப்படிலாம் பண்ணாத, இவனை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் திருத்திடலாம், நல்லா கூட நீ தண்டிச்சுக்கோ, ஆனால் கல்யாணத்தை நிறுத்தாது அப்படின்னு. ஆனால் காவியா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இல்லை என்ன ஆனாலும் சரி உங்கள் பையனை எங்கே பழி வாங்கணுமோ அங்கே பழி வாங்கிடுவேன், கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸோட அத்தை பொண்ணு வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க.